வணக்கம் மக்களே, இது உங்கள் எஸ்பி ட்ரேடர்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம 2nd January 2026ஓட நிஃப்டி ஆப்ஷன் பையிங் அனாலிசிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ்க்கு மட்டும்தான். நாங்கள் பணம் வாங்கிட்டு எந்த சர்வீஸும் கொடுக்கறதில்ல, எந்த கால்ஸும் கொடுக்கறதில்ல. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது லெஃப்டில் இருக்கிறது நிஃப்டி 50 சார்ட்டு, ரைட்டில் இருக்கிறது ஆப்ஷன் சார்ட்டு. முதல்ல நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டர் மார்க் பண்ணிக்கலாம். எல்லாமே மார்க் பண்ணியாச்சு. இப்போ எல்லாமே மார்க் பண்ணியாச்சு. இன்றைக்கி நம்மளுக்கு என்ன பேட்டர்ன் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் நேற்று சொன்ன மாதிரி இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸை வந்து பிரேக் பண்ணிருச்சு. அப்படின்னா இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்துருக்கணும். ஆனால் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், நம்ம அந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருந்தா நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து கீழே இந்த கேண்டிலுக்கு தான் நம்ம போட்டிருக்க முடியும். ஸோ அந்த லோ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து அதிகமாக இருக்குது, டார்கெட் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம இந்த இடத்துல என்ட்ரி எடுக்க முடியாது. அடுத்தது அந்த ஒரு ரீடெஸ்ட் கேண்டில் வந்திருக்கு. நெக்ஸ்ட் கேண்டில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு என்ட்ரி எடுக்கலாம். அப்போ அடுத்த கேண்டில் நம்மளுக்கு அந்த ரெட் கேண்டிலுக்கு அடுத்தது, ரீடெஸ்ட் கேண்டிலுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ட்ரி எடுத்தோம்னா இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுப்போம். இது ஸ்டாப் லாஸ் இருக்கும், இது டார்கெட்டாக இருக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த என்ட்ரி எடுத்துருக்கணும் இல்லையா? ஆனால் நான் இந்த என்ட்ரி எடுக்கலை, நான் மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா நான் இன்றைக்கி வந்து மார்க்கெட்டுக்கு இது இப்போ தான் வந்து நான் என்ட்ரி ஆனேன். அதனால் இதை நான் மிஸ் பண்ணிட்டேன். நல்ல என்ட்ரி மிஸ் பண்ணிட்டோம். ஆனால் அதுக்காக அவசரப்பட்டு இன்னும் மேலே தான் போயிட்டுருக்குன்னு இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கக்கூடாது. மேலே போய் ஒரு செட்டப்பை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து ப்ராப்பர் என்ட்ரி கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். நாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி பாருங்கள், ஒரு வேளை அவசரப்பட்டு நம்ம இந்த இடத்துல எடுத்திருந்தா நம்மளுக்கு இங்கே கீழே போயிருக்கோம், லாஸில் தான் முடிஞ்சிருக்கும். ஸோ அதனால தான் அவசரப்பட்டு எடுக்க வேண்டாம்னு சொன்னேன்.
பாருங்கள், இன்னமும் ஒரு வேளை நம்ம இங்கே என்ட்ரி போட்டிருந்தா அதை நம்ம என்ட்ரி போட்டதை தாண்டி இன்னும் வரவே இல்லை. இன்னுமே வந்து ரிவர்ஸில் தான் போயிட்டுருக்கு. இப்போ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த கேண்டிலை ஹையை பிரேக் பண்ணும்போது நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இதுதான் நம்ம என்ட்ரி, இது ஸ்டாப் லாஸ், இது நம்ம டார்கெட். ஆப்ஷனில் இது நம்ம என்ட்ரி, ஸ்டாப் லாஸ், இது டார்கெட். இப்போ பாருங்கள், ஆப்ஷனில் நம்ம டார்கெட் வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் நிஃப்டியில் டார்கெட் ஹிட் ஆகலை. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போது ஒரு வீவர்ஸ் வந்து மொமெண்டம் எப்படி வந்து கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன். இப்போது இந்த இடத்த பார்த்துக்கோங்க, இந்த இடத்தையும் பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் வந்து ஒரே ஒரு கேண்டில் பார்த்தீங்கன்னா அபோவ் 30 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்திருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெறும் 20 பாயிண்ட்ஸ் வர்றதுக்கே வந்து இத்தனை கேண்டில் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. இதை தான் வந்து மொமெண்டம் இல்லாத கேண்டில் சொல்கிறோம். இப்போது மொமெண்டம் இருக்கிற கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரே கேண்டிலில்
10 to 20 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரே கேண்டிலாக போடுறது தான் மொமெண்டம் இருக்கிறது. மொமெண்டம் இல்லாதது இந்த மாதிரி வெறும் 10 to 20 பாயிண்ட்ஸ்க்கே நிறையா கேண்டில் கொடுக்கறது தான் மொமெண்டம் இல்லாதது. இதை வச்சு தான் நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கணும். இப்போ பாருங்கள், இன்னமும் அந்த 20 பாயிண்ட்ஸ்குள்ளே தான் மொமெண்டம் இல்லாமல் தான் போயிட்டுருக்கு. அதாவது நிறைய கேண்டில் வந்துகிட்டே இருக்குது. அதுதான் வந்து அந்த மொமெண்டம் இல்லாமல் போகிறது. இப்போ ஆப்ஷன்லேயும் பாருங்கள், நம்ம இங்கே மொமெண்டம் இல்லாமல் போகிறதுனால அங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டார்கெட்டை தாண்டி இன்னும் போகவே இல்லை. இங்கே ஆனால் மேலே போகிற மாதிரி தான் இருக்குது. இங்கே இப்போ பாருங்கள், இங்கே வந்து கீழே போக ஆரம்பிச்சிருச்சு. அங்கே ஆனால் நம்ம பாயிண்ட் அந்த நம்ம டார்கெட்டுக்குள்ளே தான் வருதே தவிர அதை மேலே தாண்டி போகவே இல்லை. ஆனால் இன்னும் இங்கே டார்கெட் நம்மளுக்கு ஹிட் ஆகலை நிஃப்டியில். இப்போ பாருங்கள், இப்போ தான் வந்து நிஃப்டியில் நம்ம டார்கெட்டே ஹிட் ஆகிருக்கு. ஆனால் ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா நம்ம டார்கெட் ஹிட் ஆகி மறுபடியும் அது நிறைய கேண்டில் கொடுத்து மறுபடியும் பார்த்திங்கன்னா நம்ம டார்கெட்டே தான் ரீச் பண்ணியிருக்கு. அதை தாண்டி போகவே இல்லை. இங்கே பாருங்கள், இது வந்து நான் லைவில் எடுத்த என்ட்ரி. இது உங்களோட ரெஃபரன்ஸுக்காக நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், லைவில் வந்து இந்த டார்கெட் ஹிட் ஆகிருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். அவ்வளோதான் மக்களே, இன்றைக்கி நமக்கு 2 என்ட்ரி கிடச்சிது. ஆனால் ஒரு என்ட்ரியை நான் மிஸ் பண்ணிட்டேன். அடுத்த என்ட்ரியை கரெக்டாக எடுத்து டார்கெட்டும் ஹிட் ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ஆப்ஷன் பையிங்கில் ரியல் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி 100 தடவையாவது இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வச்சு ட்ரேட் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை ஆப்ஷன் பையிங் பண்ணணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. பாய் பாய்.